வணக்கம். நேற்றைய வழக்கம் இன்றைக்கி தொடரலாம். அப்போ இந்த 2 பேரையும் விசாரிக்கும்போது பக்கத்தில் டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு ஒருத்தரை வச்சுக்கிட்டு அந்த கெஸ்ட் ஹவுஸ்லேயே வச்சு விசாரித்தோம். அப்போ ஏன் போலீஸ் ஸ்டேஷனில் வச்சாக்க எல்லோரும் பிரச்சனை பண்ணுவாங்க சார், அதனால் இங்கே வேண்டான்னு சொல்லிவிட்டு அவரே ஒரு இடத்த ஏற்பாடு பண்ணி கொடுத்தாரு. அங்கே போய் வச்சு விசாரிச்சுட்டு இருந்தோம். அப்போ அந்த யாதவ் இன்ஸ்பெக்டர் சொன்னார், சார் நீங்கள் நைட்டு படுங்க, இவனுக்கு எல்லாத்தையும் ஹேண்ட்கப் போட்டு செயின் போட்டு கட்டி போட்டுடலாம், ஸ்டேஷனில் கொண்டு போய் நான் வச்சுக்கிறேன், காலையில் கொண்டு வந்து உங்கள்கிட்ட விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனை விசாரித்ததில் ஒரு தகவல் என்ன சொன்னான்னா, இதை மாதிரி ஒரு 5 குரூப் இருக்கும், எங்கள் 2 பேரில் ஒருத்தன் தான் திருச்சிக்கு வந்தோம் அப்படின்னு இன்னொருத்தனை காமிச்சான். அவனை கேட்டால் அவன் ஆமான்னா. அவன் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லுன்னா, இது வரைக்கும் நான் உங்கள்கிட்ட என்ன சொன்னோன்னா அந்த சம்பவம் நடந்ததை அப்படியே ஹிந்தியில் சொல்கிறான். அப்போ அந்த யாதவ் சொன்னார், சார் 100கணக்கான கொள்ளையர்களுக்கு இடத்துல 2 பேரை பிடிக்கிறோம், அதில் ஒருத்தன் உங்களாக இருக்கானா யுவர் ஆல் லக்கி சார், ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ் அப்படின்னு நான் சொன்னேன். உடனே யார்கிட்ட அந்த நகையெல்லாம் கொடுத்துறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, சார் ஒரு அந்த ரோவில் போலீஸ் ஸ்டேஷன் இருக்கிற லைன்லேயே ஒரு கடையை காமிச்சு, நாங்கள் யார் திருநாலும் அந்த இடத்துல தான் சார் கொடுப்போம், அவன் எங்களில் ஒருத்தன், அந்த ஆள் தான் அந்த நகையெல்லாம் விற்று பணம் கொடுப்பான், நகையை கொடுத்துருக்கோம், நம்ம பணம் வாங்கலைன்னா. உடனே சரி அப்படின்னு சொல்லிவிட்டு வீடியோ கிளம்புற கரெக்டாக அந்த யாதவ் இன்ஸ்பெக்டருக்கே தெரியாது, ஏன்னா அவர் ஏதாவது இந்த ரிசீவர் ஆஃப் ஸ்டோலன் ப்ராப்பர்ட்டி பிடிச்சா இஷ்யூ வரும்னு சொல்லுவாரோன்னு சொல்லிவிட்டு அந்த கடை வீடு 2 ஒன்று. அவன் காலையில் ஒரு 5:30க்கு எந்திரிச்சு அந்த ஓனர் வெளியில் வந்தான். கரெக்டாக அவன் வெளியில் வரும்போது அவனை அப்படியே தூக்கிட்டு வந்துட்டாங்க நம்ம ஆட்கள். எல்லாரையும் அழைச்சிக்கிட்டு இப்போ ரிசீவர் இருக்கான், ஒரு அக்யூஸ்ட் இருக்கான், இது போதும், இதை வச்சு நம்ம ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணிக்கலாம், இதுக்கு மேலே இருந்தால் தேவையில்லாத பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாருமே புறப்பட்டு ரிட்டன் பேக் டு ட்ரிச்சி. எப்படி 1500 கிலோமீட்டர் வரணும், ஒரு நைட்டு ஒரு டே ட்ராவல் பண்ணணும், 3 அக்யூஸ்ட் 3 பேரை கையில் வச்சுருக்கோம். நாங்கள் மொத்தம் ஆஃபீஸர்ஸ் 3 பேர், பாக்கி ஒரு 9 பேர் கமாண்டோஸ், மாற்றி மாற்றி வர்றோம். அப்போ இவர் காலையில் 8 மணிக்கு அந்த யாதவ் இன்ஸ்பெக்டர் பேசி, என்ன சார் சொல்லாமல் கூட கிளம்பிட்டீங்க அப்படின்னாரு. இந்த மாதிரி ஒரு ரிசீவரையும் பிடிச்சிருக்கோம் தம்பி, காலையில் நேரத்தில் உங்களை தொந்தரவு பண்ண வேண்டான்ட்டு தான் இதை வச்சு இன்வெஸ்டிகேட் பண்ணிவிட்டு ஃபர்தராக ரெக்கவரிக்கு வர்றோம் அப்படின்னு. கவலையப்படாதீங்க சார், நீங்கள் ரெக்கவரிக்கு வரவே வேண்டியதில்லை, நான் ரிசீவரை எப்படி உங்கள்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுறதுன்னு நினச்சேன், தமிழ்நாடு போலீஸ் உண்மையிலே பெரிய ஆட்கள் தான், எனக்கே தெரியாமல் அவனை தூக்கிட்டீங்க, இங்கே 10 பேர் நிற்கிறான், என்ன நகை இந்த லாஸ்ட் ட்ரிப்பில் அவங்க கொண்டு வந்தாங்களோ அதை அப்படியே கொடுத்துட்றேங்கிறான், ரிசீவரை மட்டும் விட சொல்கிறான் அப்படின்னு, நீங்கள் திருச்சிக்கு வர சொல்லுங்கள் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வி ஆர் ரிட்டர்னிங் பேக். ப்ரொசீட் பண்ணி திருச்சிக்கு வந்துட்டோம். நாங்கள் போய் திருச்சியில் சேர்ந்து 24 மணி நேரத்துக்குள்ளே அந்த ட்ரிப்பில் அந்த விழுப்புரம், பாண்டிச்சேரி, உளுந்தூர்பேட்டை, திருச்சி இந்த வழக்குகளில் என்ன நகை திருநானோ அவ்வளோ நகையையும் அப்படியே இன்டாக்டாக கொண்டுட்டு 2 பேர் வந்துட்டாங்க. மிகப்பெரிய ஆச்சரியம் எங்களுக்கு. சரி அப்படின்னு சொல்லிவிட்டு அதை வச்சுட்டு என்ன நடந்துச்சுன்னு சொல்லி உனக்கு நம்ம இடத்துக்கு வந்துட்டோம் இல்லையா, அதனால் விசாரிக்கலாம் அப்படின்னு சொன்னால், அவன் சொன்னான், சார் ஒவ்வொரு வருஷமும் குலதெய்வம் எங்களுக்கு அந்த வக்கரகாளி அம்மன் கோவில், தமிழ்நாட்டில் இருக்கிற கோவில் அவன் குலதெய்வம்னு சொல்கிறான். டிரான்ஸ்லேட் பண்ணி நடுப்புற கேட்டு சொல்கிறாங்க, ஹிந்தி தெரிஞ்ச ஒரு கான்ஸ்டபிள். வரிசையாக வரும்போது 3 குரூப் 4 குரூப் கிளம்புவோம் சார். அப்படி கிளம்பும்போது எல்லாருமே கொள்ளைக்காரங்க தான், எங்களுக்கு வேறு தொழில் தெரியாது. ரயில்வே லைன் எங்கே இருக்கோ அந்த ரயில்வே லைன்லேயே நடந்து வருவோம், மெட்ராஸ் சென்ட்ரலில் இறங்கி. ரயில்வே லைனுக்கு பக்கத்தில் ஒரு அஃபென்ஸ் பண்ணிவிட்டு வேறு எங்களுக்கு வழி தெரியாதுங்கிறதுனால, நாங்கள் ஓடினாக்கா வேறு எங்கேயாவது ஊருக்குள்ளே போனால் மாட்டிக்கோங்கிறதுனால திரும்ப ரயில்வே லைனுக்கு அதிலே நடந்து வருவோம். எங்கே ஒரு ஜங்ஷன் இருந்தாலும் அந்த ஜங்ஷனில் ஏறிக்கும் ட்ரெயின் வர்றதில்ல. அதனால தான் அன்றைக்கி போது அவங்க சொன்னாங்க, பிச்சாண்டார் கோயில்னு சொல்லி ஒரு இடம் இருக்குது, அந்த ரயில்வே ஸ்டேஷன் பக்கம் தான் 5 பேர் ஓடினாங்கன்னு அந்த டிரைவர் சொன்னார். எனக்கு அது ஞாபகம் வந்துச்சு. 2வது, இந்த 10 நாள் திருடிட்டு கோவிலில் போய் சாமி கும்பிட்டுட்டு அங்கேருந்து திரும்பி அடுத்து மெட்ராஸுக்கு ட்ரெயினை பிடிச்சி வந்துடுவோம். எல்லோரும் ஒன்றா சேர்ந்து ஒரே ட்ரெயினில் தான் சார் வருவோம். போன தடவையும் அது மாதிரி தான் வந்தோம், லாஸ்ட் இயரும் இது மாதிரி தான் வந்தோம். ஆனால் நான் வரல. நாங்கள் வந்தது அந்த இன்னொருத்தன் இன்னொரு குரூப்பில் வந்திருக்கான். அவன் ஏதோ ஜோலார்பட்டு பக்கம்லாம் போனான்னா, அப்புறம் அங்கே கூப்பிட்டு அது மாதிரி கேஸ் இருக்கான்னா, ஒன்றும் கேஸ் அவங்க ரெஜிஸ்டர் பண்ணலையா அல்லது நடக்கலையா தெரியல. அதனால் எல்லா குற்றவாளிகளையும் அந்த ரிசீவரையும் சேர்த்து நாங்கள் கேஸ் போட்டுறோம், நீங்கள் ஜாமீனில் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கேஸ் நடத்திங்க அப்படின்னு சொன்னோம். ஏன்னா குற்றவாளிகளை நம்ம அவங்க அவ்வளோ ஈஸியாக ஜாமீனில் டெக்காய்ட் எடுக்க முடியாது. ஆனால் ரிசீவரை மட்டும் நீங்கள் நகையை கொண்டு கரெக்டாக கொடுத்துட்டீங்க, கேஸ் போட்டு கோர்ட்டுக்கு அனுப்புகிறோம், நீங்கள் எடுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டோம். அப்புறம் இந்த திருமணமான தம்பதிகள்
அவங்கள வர சொல்லி இந்த நகையெல்லாம் எடுத்து காமிச்சோன்னே அந்த புதுசாக கல்யாணம் ஆன அந்த மாப்பிள்ளை, அந்த பொண்ணு, பெண் வீட்டார், மாப்பிள்ளை வீட்டார் எல்லோரும் கண்ணில் தண்ணி அப்படியே கொட்டுது. எங்கள் நகையே வந்துருச்சே சார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதை அப்படியே எடுத்துகிட்டு உயரதிகாரிகள்கிட்ட போய் காமிச்சோம். அப்போ சொன்னாங்க, வடநாட்டிலேருந்து தமிழ்நாட்டுக்கு வந்து கொள்ளையடித்தா நமக்கு இங்கேருந்து ட்ராவலிங் டைம் 72 மணி நேரம், அப்புறம் ஒரு 24 மணி நேரம், 4 நாட்களுக்குள்ளே அந்த வழக்கை கண்டுபிடிச்சி அந்த ப்ராப்பர்ட்டியை ரெக்கவரி பண்ணி உண்மையான குற்றவாளிகளை அரெஸ்ட் பண்ணக்கூடியது தமிழ்நாடு போலீஸ்னு ப்ரூவ் பண்ணியிருக்கீங்க. அதோடு மட்டும் இல்லை, ஒரு நின்று போகக்கூடிய ஒரு கல்யாணம் நடந்திருக்கு. உயிர் போகக்கூடிய அந்த அத்தனை பேருடைய உயிரையும் டைமுக்கு காலையில் கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் காப்பாற்றிருக்கிறீங்க. ரியலாகவே இதுதான் ஒரு உண்மையான புலன் விசாரணை அப்படின்னு சொல்லி எல்லா அதிகாரிகளும் பாராட்டினாங்க. இது இந்த இடத்துல என்ன ஒன்று சொல்ல விரும்புகிறேன்னா, அவன்கிட்ட எப்படி உண்மையை வரவழைக்கிறதுங்கிறதுக்கு எவ்வளோ நாங்கள் ராத்திரி பூரா விசாரித்து பார்த்தோன்னு தெரியல. நைட்டு ஒரு 11 மணிக்கு அந்த யாதவ் இன்ஸ்பெக்டர் வந்தார். அவன் தம்பான்னா எங்களுக்கு புரியல என்னன்ட்டு. அப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எல்லாத்தையும் சொல்லிவிடுவான் சார் அப்படின்னாரு. எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள் சார் அப்படின்னாரு. ஒரு புகையில மாதிரி ஒன்று கையில் வச்சு தேய்ச்சி அதை எடுத்து வாய்க்குள்ளே உள்ளே வச்சுக்கிறாங்க. ஒரு 2 hours அவனுக்கு அது இல்லாமல் இருக்க முடியல. அதை எடுத்துட்டோன்னா, அதை கொடுக்குறேன்னு சொன்னான்னாக்கா என்னத்தை வேணாலும் அவன் உண்மையை சொல்லிடுறான். அதை கொடுக்கல அப்படின்னா அவனால் உயிர் வாழவே முடியாதுங்கிற அளவுக்கு அடிக்டாக இருக்கான் எல்லாரும். அவன் மட்டும் இல்லை, எல்லாரும். அப்போ அவர் சொன்னார், இந்த மாதிரி உடனே அக்யூஸ்ட் உங்களுக்கு கிடைச்சது மிகப்பெரிய ஆச்சரியம் தான் சார். வேறு எத்தனையோ பேர் இடத்துல வந்திருக்கிறாங்க, தேடி இருக்கிறாங்க, கிடைக்கிறதில்ல அப்படின்னாங்க. இதில் என்ன ஒரு பெரிய நிறைவுன்னா, வெளி மாநிலத்திலிருந்து இங்கே கொள்ளையடிக்கிற குற்றவாளிகள் இந்த மாதிரி கொள்ளையடிக்கிறவங்க அலிப்பூர்லேருந்து, அதுக்கப்புறம் இது வரைக்கும் யாரும் வந்ததா சரித்திரமே கிடையாது. ஒன்று இது என்ன இந்த இடத்துல நான் ஒன்று சொல்கிறேன்னா, இந்த மாதிரி ஒரு ரோட்டில் வெஹிக்கிளை பஞ்சர் பண்ணி கொள்ளையடிக்கலாம் அப்படின்னு இப்போ சினிமாலெல்லாம் நிறைய காமிச்சிருப்பாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுக்கு முன்னால் இந்த டெக்னிக் யாருக்குமே தெரியாது. இவர்கள் தான் முதல்ல அது மாதிரி செய்ய ஆரம்பித்தாங்க. இந்த வழக்கு விசாரணை வரும்போது பேப்பர்லலாம் இதை நிறைய ஃப்ளாஷ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் சினிமாக்கள்லேயே கூட இந்த மாதிரி ரோட்டில் வெஹிக்கிளை பஞ்சர் பண்ணி 100 அடிக்கு அந்த பக்கம் இருந்து அஃபென்ஸ் நடக்கிற மாதிரி ரொம்ப புத்திசாலித்தனமாக செய்கிற மாதிரிலாம் படங்கள் வர ஆரம்பிச்சிச்சு. நன்றி, வணக்கம். நாளை மீண்டும் சந்திப்போம்.